வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு எம்ஓபி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜே துர்கா. இன்னைக்கு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து நம்ம கூட பிரபாகரன் வீரரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். இவர் ஒரு சுற்றுச்சூழல் பொறியாளர், கிளைமேட் மற்றும் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டா இருக்காரு. தமிழ்நாடு பிளானிங் கமிஷன்ல ஒரு மெம்பராகவும் இருந்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம உயிர்கொள்ளும் சுதந்திர காற்றுன்னு ஒரு புத்தகமும் எழுதி வெளியிட்டிருக்காரு. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னா சுற்றுச்சூழலை மட்டும் பாதிக்கக்கூடியது இல்லை, அதையும் தாண்டி பல தீங்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமைன்றதை புரிய வைக்க இந்த மாதிரியான சுற்றுச்சூழலை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால மனிதர்கள், விலங்குகள்னு பல பேர் பாதிப்புக்கு ஆளாகிறோம். ஆனாலும் இதை பத்தி பெரிதா கண்டுக்காம நம்ம அவங்கவுங்க வாழ்க்கையை மட்டும் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா அப்படி இல்ல, சுற்றுச்சூழல் நல்லா இருந்தாதான் நம்மளும் நல்லா இருப்போம்னு சொல்லி இந்த பூவுலகின் நண்பர்கள் பல உதவிகள் செஞ்சிருக்காங்க, இப்பவும் செஞ்சுட்டும் வராங்க. அப்படி பொதுநலமா யோசிக்கிறது ஒரு சில பேர் தாங்க. அப்படி ஒருத்தரை இன்னைக்கு சந்திச்சதுல எம்ஓபி சமுதாய வானொலிக்கும் எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம். வணக்கம் சார். எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். தேங்க்யூ சார். அப்புறம் என்ன நேயர்களே, வாங்க நேரம் கடத்தாம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார், உங்களுக்கான முதல் கேள்வி சார், ஹீட் வேவ் அதாவது வெப்ப அலைன்னு சொல்கிறோம்ல சார், அதை எத்தனை டிகிரிக்கு மேலே போனால் எதை வச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி வெப்ப அலை வருது அப்படின்னு, அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த நார்மல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், இயல்பில் இருக்கக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தொடர்ச்சியாக 5 நாளுக்கு பதிவாச்சுன்னா அது வந்து ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஐஎம்டியோடைய டெஃபினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளைன்ஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய தரைப்பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருந்தால், அதே நேரத்தில் மலைப்பகுதிகளில் 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தொடர்ச்சியாக 5 நாளைக்கு பதிவாக இருந்தால் அது வந்து ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே சார். அண்ட் இந்த வெப்ப அலையிலேருந்து நம்மளை எப்படியெல்லாம் தற்காத்து கொள்ளணும், அதற்கான கைட்லைன் சொல்லுங்கள் சார். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஆடைகள் அணியலாம், இல்லைனா எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம வந்து மேற்கொள்ளலாம், அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி எங்கள்கிட்ட சொல்லுங்கள் சார். ஹீட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் அது இப்போ சமீப காலங்களில் வந்து அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறிட்டு இருக்கு. இப்போ சென்னை வந்து பார்த்திங்கன்னா 42.7 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த கோடை இந்த மே மாதம் வந்து பதிவாகியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான சூழல் இன்னுமே தொடர போது, இதை விட அதிகமான வெப்பநிலை பதிவாக போகுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் எச்சரிக்கை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நிச்சயமாக அதை நாம் எதிர்கொள்வதற்கு என்னென்ன தற்காப்பு நடவடிக்கை செய்ய வேண்டும் அப்படின்றத கவனம் அரசும் எடுக்க வேண்டும், தனிநபராக நாமும் அதை உற்று நோக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு தனிநபராக இந்த மாதிரியான கோடை காலங்களில் அதிகமாக நம்ம வந்து ஹைட்ரேஷன் நமக்கு தேவைப்படுது. நிறையா வந்து தண்ணி குடிக்கணும். நம்ம வந்து நிறையா வந்து லிக்விட் ஃபுட்டு, ஜூஸோ இல்லை தண்ணீரோ மோரோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலயமா உடம்பு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஆடைகளை பொறுத்த வரைக்கும் காட்டன் ஆடைகள், வெயிலை வந்து ஊடுருவாத, வெயில் வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்தாத ஆடைகளை வந்து அணிவது ரொம்ப கட்டாயம். அதே மாதிரி பீக் ஹீட்டு இருக்கக்கூடிய அந்த வெயில் நேரங்களில் மதியானம் 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் வெளியில் போகிறத தவிர்க்கிறது வந்து நல்லது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகே சார். இப்போது இந்த ஹீட் வேவ் ஜாஸ்தி ஆகிட்டே போனால் ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? இதனால் மனித குலத்துக்கு தீவிரமான தீங்குகள் வரது மட்டும் இல்லாமல் நம்மளால் பல உயிரினங்களுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்க நம்ம இப்போ என்னெல்லாம் செய்யலாம், இந்த ஹீட் வேவ் ஜாஸ்தியை குறைக்கிறதுக்காக என்னெல்லாம் மேற்கொள்ளலாம் வழிகளன்றதை உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட சொல்லுங்கள் சார். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இயல்பை விட 3லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு இந்த வருஷம். நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 டிகிரி வரைக்கும் எக்ஸ்ட்ரா பதிவாகியிருக்கு. அப்போ வருங்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு அசாத்தியமான ஒரு வெப்பம் பதிவாகும் போது நம்ம வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு முதல்ல வரணும். இப்போ ஐபிசிசி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்க ஹீட் பற்றின ஹீட் ஆக்ஷன் பிளான் இந்தியாவுக்கு உருவாக்கியிருக்காங்க, சென்னைக்கு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது, குறிப்பாக இந்த ஹீட் வேவ்ஸை பற்றி என்ன சொல்லுது அப்படின்ட்டு ஒரு
புரிதல், இதை பற்றின ஒரு ப்ரெடிக்ஷன் பற்றின ஒரு அறிவு வந்து நமக்கு வேணும். அப்போ இப்போ இந்த வருஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகபட்சமான ஒரு ரெக்கார்டு சென்னைக்கு. அப்போ அடுத்த வருஷம் வந்து இதை விட அதிகமாக ரெக்கார்ட் ஆக போகுதுன்றாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் புதிதாக ஒரு ரெக்கார்ட் பிரேக் வந்து இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு இருக்க போகுது. அப்போ அந்த நேரங்களில் வந்து நம்மளுடைய உடலுக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பு உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு புரிதல், அவேர்னஸ் வந்து நமக்கு முதல்ல வேணும். அப்போ எந்தெந்த பகுதி இதுக்கான வல்னரபிள் ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்ற ஸ்டடி வந்து நமக்கு வேணும். அது வந்து அரசாங்கம் தான் செய்யணும். அப்போ இந்த 2 விஷயத்தை நம்ம கருத்தில் கொண்டு தான் நம்ம ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இங்கே சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளானில் குறிப்பிட்டிருக்க மாதிரி 3.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் 1.2 டிகிரி செல்சியஸ் குளோபலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சென்னையில் இன்னும் 3.3 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய இந்த வெப்பநிலை மாற்றம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நகரமயமாகுதல் காரணமாக நம்ம நிறைய வந்து வீடுகள் கட்டிகிட்டு இருக்கோம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ், சிட்டியில் இருக்கக்கூடிய லங் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த க்ரீனரி, வெஜிடேஷன், இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாடி, இது எல்லாத்தையும் என்க்ரோச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து குறையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் அதிகமான ஒரு டெம்பரேச்சர் எஃபெக்ட்டுக்கு வந்து உண்டு பண்ணும். இப்போ வெளியில் 40 டிகிரி டெம்பரேச்சர் அடிச்சதுன்னா யூ வில் ஃபீல் லைக் 46, 47. அப்போ அந்த மாதிரி ஒரு பாதிப்பு உங்களுக்கு இங்கே இருக்க நகரமயமாதல் காரணமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த நம்மளுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய இயற்கை அம்சங்களை பாதுகாக்கணும், இங்கே இருக்க வாட்டர் பாடியை பாதுகாக்கணும், இங்கே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஸ்பேசஸ் இன்னும் அதிகரிக்கணும். அதே நேரத்தில் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அடாப்டேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஒருவரும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை, லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கணும். ஓகே சார். என்னோட புரிதல் படி பார்த்தீங்கன்னா, வென் கம்பேர் டு கிராம பகுதிகள்லேருந்து சிட்டிஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெப்ப அலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பொதுவான ஒரு கருத்துக்கள்வே நிலவிட்டு வருது. பிகாஸ் ஆஃப் பசுமையான சூழல் வந்து சிட்டியில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக என்ன மாதிரியான உள்கட்டமைப்பெல்லாம் செய்யலாம்? லைக் மரங்கள் நடுறது, இல்லை சின்ன சின்ன செடி தாவரங்கள் நடுறது மூலமாக ஏதாவது தவிர்க்கலாமா? அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பதில்களை எங்ககிட்ட சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சிட்டி தான் வந்து அதிகமான பாதிப்பு உள்ளாகிட்டு இருக்கு. இப்போ சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக அடர்த்தியாக வசிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோடைய 70% பாப்புலேஷன் வந்து சிட்டிஸில் தான் இருக்குது. அப்போ இப்போ சென்னையில் வந்து 1 கோடி மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கான விளைவுகள், அதுக்கான இதையும் நம்ம விலையும் கொடுத்து தானே ஆகணும். அப்போ இங்கே சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 40 வருஷத்தில் சென்னை வந்து அவ்வளோ ரேப்பிடு அன்பிளான்ட் அர்பனைசேஷன் வந்து உள்ளாகிருக்கு. இப்போ இங்கே அதிகப்படியாக இந்த சென்னையோடைய அந்த நகரமயமாக்கல் வந்து பெருக என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து பெருசாக குறைஞ்சிருக்கு. 1991ஆம் ஆண்டு சென்னையில் 42 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருந்த நீர்நிலை இப்போ வந்து 18 சதுர கிலோமீட்டர், அதாவது பாதிக்கும் மேலே வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சென்னையோடைய வெஜிடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 102 சதுர கிலோமீட்டருக்கு வந்து வெஜிடேஷன், இங்கே வந்து தாவரங்களும் காடுகளும் இருந்துச்சு. இப்போ அது 74 சதுர கிலோமீட்டராக குறைஞ்சிருக்கு. இங்கே ஒரு 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 நல்ல சிட்டி, வாழ தகுந்த ஒரு சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நபருக்கு 20 சதுர மீட்டர் அளவுக்கு அங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த சிட்டி வந்து ஒரு லிவபிள் சிட்டி அப்படின்னு சொல்லி WHO ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கைட்லைன்ஸ் வந்து தெரிவிக்குது. சென்னையில் ஒரு நபருக்கு 0.81 ஸ்கொயர் மீட்டருக்கு தான் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு லிவிங் கண்டிஷனில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் வந்து வெயில் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது இன்னும் மோசமாக இதுதான் மாற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே சார். வெப்ப அலையோட தீவிரத்திற்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? எதனால் இப்படியெல்லாம் இவ்வளோ பாதிப்புகள் ஏன் வந்து உள்ளாகுது? அதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லுங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வெப்ப அலைகளை வந்து கணக்கிடும்போது வெறும் டெம்பரேச்சர், அதாவது இப்போ நம்ம தெர்மோமீட்டரில் பார்க்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் ரைஸை மட்டும்தான் விஞ்ஞானிகள் வந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சில ஆண்டு காலமாக வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு ஃபினாமினான இந்த விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்றது என்னென்னா, நம்ம உடலில் வந்து இந்த வெப்பம் அதிகரிக்கும் போது நம்ம அந்த உடல் வந்து தன்னைத்தானே குளிர்வித்து கொள்வதற்காக வேர்வை வந்து வெளியிடும். ஸோ அந்த வேர்வை வெளியிடுறது மூலயமா உடம்பு வந்து அந்த ஹீட்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தன்னைத்தானே கூல் பண்ணிக்கும். இது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு ப்ராசஸ். அப்போ குறிப்பிட்ட டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம் அதிகரிச்சுது அப்படின்னா உங்கள் உடம்புலேருந்து வேர்வை வெளியில் வர அந்த தன்மையை வந்து இழந்துடும். அப்படி உடம்புலேருந்து வேர்வை வெளியே வரலன்னா ஹீட் உங்கள் பாடியில் ட்ராப் ஆகிட்டே இருக்கும்.
அப்போ அதிக எக்ஸஸ் ஹீட்டு காரணமாக உங்கள் பாடியில் இருக்க பல ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸை நிறுத்திக்கும். முக்கியமாக ஹார்ட் வந்து அதோடைய செயல்பாடுகளை வந்து நிறுத்திடும். அப்போ இந்த நேரங்களில் தான் உடம்புக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, வெப்பத்தினால் வரக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் இதனால தான் வருது. அப்போ இந்த டெம்பரேச்சர் தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உடம்பு வந்து ஹீட்டை வந்து தாங்கிக்காது அப்படின்றது தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர். ஸோ வெட் பல்ப் டெம்பரேச்சர் 35 டிகிரியை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான பர்சனாக இருந்தால் கூட 4 மணி நேரத்துக்கு மேலே வெயிலில் நின்னாங்கன்னா அவங்க இறந்து போகக்கூடும் அப்படின்றது தான் வெட் பல்ப் டெம்பரேச்சருடைய அபாயம். அப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர் இந்த வருஷம் 32 வரைக்கும் பதிவாகியிருக்கு. அப்போ 35 வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டம். இப்போ பாகிஸ்தானில் கராச்சியில் பார்த்திங்கன்னா 2015 40,000 மக்கள் வந்து ஹீட் வேவ்ஸ்னால் இறந்து போனாங்க. அந்த நேரத்தில் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அங்கே வந்து 35 பதிவாகி இருந்தது. அப்படி 35 டிகிரி பதிவாயிடுச்சுன்னா அரசாங்கமே அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீ மக்கள் யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு. அப்படி ஒரு சூழல் சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பல ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது. இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர் அதிகமாக பதிவாகி இருக்கிறது ஒரு 20 இடங்களில் பதிவாகி இருக்குது, 30 டிகிரிக்கு மேலே. அப்போ சென்னையும் அந்த 20ல் ஒரு இடமா இருந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நாம் வந்து கண்டிப்பாக இது நோக்கி ஒரு விழிப்புடன் செயல்பட வேண்டியது இருக்குது. அரசாங்கங்கள் இதுக்கான பாலிசிஸை வந்து எவால்வ் பண்ணணும். இப்போ பாகிஸ்தானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெட் பல்ப் நேரங்களில் மக்களை வந்து பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஹீட் வேவ் வார்டுன்னு தனியாக வச்சுருக்காங்க. ஹீட் வேவ்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனியாக டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ஹீட் ஸ்ட்ரோக் வந்து தான் உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்து அவங்களை பிக்கப் பண்ணி இந்த வார்டில் அட்மிட் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டி வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து நம்ம ஊருக்கும் தேவைப்படுது. அப்போ அதை நோக்கி நாம் வந்து சிந்திக்கணும். இப்போ மனிதனை மட்டும் இது பாதிக்காம பெரும்பாலான உயிரினங்களையும் இது வந்து பாதிக்குது இல்லையா சார்? இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சரை என்னெல்லாம் செஞ்சா நம்மளால குறைக்க முடியும், எப்படிலாம் நம்மளால இதுல இருந்து காத்துக்கொள்ளலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இந்த ஹீட் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இல்லை ஹீட்டை குறைப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம்தான். ஒன்று அடாப்டேஷன், இன்னொன்று மிட்டிகேஷன். நம்ம மிட்டிகேட் பண்ண போகிறோமா இல்லை மிட்டிகேட் பண்ண தவற விட்டுட்டு நம்ம அடாப்டேஷனை பற்றி சிந்திக்க போகிறோமா அப்படின்றது தான் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் 2யும் சேர்த்து தான் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து மரம் நடுவோம், ஒரு பெரிய அளவில் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறதுனால கிளைமேட் சேஞ்சை வந்து மிட்டிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மரம் நடுறது உண்மையிலே நல்ல விஷயந்தான். மரம் நடுறதுக்கு நம்ம வந்து எதிர்ப்பு சொல்லலை. ஆனால் மரம் நட்டு கிளைமேட் சேஞ்சை வந்து தள்ளி போடுறதோ இல்லை மரம் நடுவதால் கிளைமேட் சேஞ்சை தடுப்பது அப்படின்றது இருக்குல்ல, அந்த காலகட்டத்தை நம்ம எப்போதோ தாண்டியாச்சு. என்னதான் நீங்கள் வந்து பல லட்சம் மரங்களை நீங்கள் நட்டால் கூட இது வரைக்கும் 1980லேருந்து இப்போது வரைக்கும் வெளிவிட்ட அந்த கார்பன் எமிஷன் அது வந்து கிளைமேட் சேஞ்சை ட்ரிகர் பண்ண தான் போகுது. அப்போ மரம் நடுறதுனால வந்து நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து இப்போ தடுத்துட முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதாவது இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து எரிச்சிக்கிட்டு இருக்கோம், கோல் நிலக்கரி எரித்து நம்ம வந்து இப்போ கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், பெட்ரோல் டீசல் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஆயில் க்ரூட் ஆயில் எடுத்து. இந்த மாதிரியான ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிற அந்த நடவடிக்கைகளை நாம் இப்போதே நிறுத்தினால்தான், அதாவது இந்த 2030ஆம் ஆண்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் கார்பன் நியூட்ரலாக ஆனால் மட்டும்தான் பூமியோடைய டெம்பரேச்சர் 1.5 டிகிரி செல்சியஸ் வரதை நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு ஐபிசிசியோட 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இந்த 7 ஆண்டுகள் தான் உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு 7 ஆண்டுகள். இந்த 7 ஆண்டுகள் தான் உலகத்தில் மனிதனுடைய ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணக்கூடிய அந்த 7 ஆண்டுகள். அப்போ இந்த 7 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாடும் அந்த பொறுப்புணர்வை வந்து உணர்ந்து தாங்கள் வந்து அந்த அந்த ப்ராசஸ் ஏற்கனவே வந்து அந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான உலக தலைவர்கள்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸை இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்னும் ஃபாஸ்டன் பண்ணணும். அது செஞ்சால் மட்டும்தான் இந்த கிளைமேட் சேஞ்சையோ இல்லை ஹீட் வேவ்ஸையோ அதனால் ஏற்படக்கூடிய இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சரையோ நம்மளால் தடுக்க முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், இந்த மாதிரி காடுகளை வந்து வளர்க்குறதுனாலையோ இல்லை நிறைய மரங்கள் நடுறதுனாலையோ வந்து இனிமே நம்மளால் வந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியாதுன்னு. ஆனாலும் இப்போ நிறைய சூழல்களில் காடுகளை அழிச்சிட்டு வராங்க. அந்த நகரமயமாக்கல் அப்புறம் அந்த காடுகள் அழிப்பு அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், அப்புறம் இதோட விளைவுகள் என்னென்னலாம் இருக்கும், இன்னும் அழிக்கிறதுனால இதோடைய விளைவுகள் இன்னும் எவ்வளோ தூரம் போகுன்றதை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ காடுகளை வந்து நம்ம உருவாக்குவதை விட இருக்க காடுகளை பாதுகாப்பது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து என்னதான் ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து 10 லட்சம் மரம் நட்டால் கூட அது இருக்கிற பழைய காடுகளுக்கு வந்து இணையாக ஆகவே ஆகாது. அப்போ இருக்கிற காடுகளை வந்து நம்ம ஒழுங்காக பாதுகாக்கணும். நீங்கள் எவ்வளோ மரம் நட்டாலும் அது தோப்பு தான் தவிர அது காடு கிடையாது.
காடுன்றது இயற்கையாக உருவாகணும். இயற்கையாக வந்து ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்குமான கனெக்ஷன்ஸ் இருக்கணும். அது பலாயிரம் வருடங்களாக எவால்வ் ஆன ஒரு விஷயம். அதை வந்து நம்மளால் செயற்கையாக க்ரியேட் பண்ணிட முடியாது. அப்போ இருக்கின்ற அந்த பலாயிரம் வருடங்களாக இவால்வ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் தான் இந்த காடுகள். அப்போ அந்த காடுகளை வந்து பாதுகாப்பதில் நம்மளுடைய கவனங்கள் வந்து இருக்கணும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து காடுகள் வந்து வேகமாக அழிக்கப்பட்டுருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸுக்கு, இங்கே நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு, டேமாக இருக்கட்டும், இங்கே இருக்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து காடு அழிப்புன்றது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த விஷயங்களை வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆங்கிள்லையும் கன்சிடர் பண்ணி இந்த காடு அழிப்பு வந்து நிறுத்தணும். இப்போ உலகளவில் பார்த்திங்கன்னா காடு அழிப்பில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து பிரேசில். அப்போ பிரேசிலில் வந்து இந்த காடு அழிப்பை நடத்தியதால் தான் அங்கே வந்து அமேசான் காடு வந்து பற்றி எரிஞ்சுது. அப்போ அந்த சயின்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அமேசான் காடுகளை பொறுத்த வரைக்கும் அமேசான் காடுகளில் வந்து இவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த காடுகள் அடர்த்தியாக இருக்கிறதுனால அந்த அடர்த்தியான இருக்க காடுகளில் இருக்கக்கூடிய மரம் செடி அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன்லேருந்து நீர் வந்து எப்போவுமே வந்து அங்கே வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்போ அந்த வெப்பமான நாட்களில் அந்த ஈரமாக இருக்கிற அந்த நிலமாக இருக்கட்டும், சாயிலாக இருக்கும், ரூட்டு ஸ்டெம்மு அந்த பிளான்ட்டோடைய இலையிலேருந்து ரூட் வரைக்கும் அது வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுருக்கும். அப்போ வெயில் நேரத்தில் அது எவாப்ரேட் ஆகி அது வந்து மேகமாக மாறி அங்கே இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணி மழைப்பொழிவு வந்து அந்த இடத்துல கொண்டு வரும். அப்போ வருஷம் முழுக்குமே அந்த இடத்துல மழை வந்து இருந்துக்கிட்டே இருக்க ஒரு இயற்கையான ஒரு அம்சம் வந்து இதில் இருந்து தான் கிடைக்கிது. அப்போ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியோடைய டெம்பரேச்சர் வந்து ஒரு 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 ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து குளோபலாக கிளைமேட் சேஞ்சினால டெம்பரேச்சரை 1.2 டிகிரிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி லோக்கலில் வந்து ஃபாரஸ்ட்டை நீங்கள் வந்து டீஃபாரஸ்ட் பண்ணுறதுனால அது இன்னொரு 1 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ இந்த 2 டிகிரி செல்சியஸ் சேர்ந்து தான் என்ன ஆகுதுன்னா அந்த பகுதியில் வந்து இன்னும் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது, டிரான்ஸ்பிரேஷனை குறைச்சிருது. அப்போ நம்ம காடுன்றதை வெறுமனேன்னு வந்து அது ஒரு காடு அப்படின்றத பார்க்காம இருக்கிற மொத்த உலகத்தோட அந்த காடு அமைப்பை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த காட்டோடைய முக்கியத்துவம் வந்து நமக்கு புரியும். இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சினால் வெளியாகிட்டுருக்க இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை குறைக்கணும்னா கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய காடுகள் தான் கார்பன் சிங்காக வந்து செயல்பட்டுருக்கு. அப்படி எல்லா வகையிலும் பார்த்தா நம்ம காடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்ருக்கு. நம்மளுடைய ஃப்யூச்சர் இப்போ அந்த 7 வருஷம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறத தீர்மானிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து இந்த காடுகள். நீங்களே வந்து பதிவு பண்ணீங்க சார், இந்த மாதிரி கடந்த 2019 வந்து அமேசான் காட்டு பகுதியில் வந்து தீ பரவிட்டு இருந்தது. அருகில் உள்ள நகரத்தை வந்து புகை மண்டலம் வந்து சூழ்ந்து தொடர்ந்து ஊடகங்களில் அப்போதான் வந்து கேமராக்கள் வந்து கண் விழித்தது. இந்த செய்தி வந்து உலகம் முழுவதும் பரவி பல்வேறு அறிவியல் அறிஞர்கள், சூழலியல் ஆய்வாளர்கள் என பலரும் அச்சுறுத்தக்கூடிய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஏன் இந்த அச்சம் சார்? பிரேசிலில் உள்ள காட்டுப்பகுதியில் அழிவதால் உலகம்ல பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மனிதர்களுக்கு ஏன் என்ன பாதிப்பு ஏற்படும்? எதனால இவ்வளவு பயம் நீங்க நினைக்கிறீங்க சார்? பிரேசிலில் பார்த்தீங்கன்னா 2019 21 வரைக்குமே அங்கே வந்து ஒரு 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 நிமிஷத்துக்கு ஒரு ஃபுட்பால் சைஸ் அளவுக்கான காடு வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவ்வளோ பெரிய காடு வனப்பகுதி வந்து பற்றி எரியுது அப்படின்றது பிரேசிலுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, உலகம் முழுக்குமே பிரச்சனை. இப்போ பிரேசிலில் இருக்க மலைக்காடுகள் இருக்குல்ல, ஸோ அந்த காடுகளில் தான் பார்த்திங்கன்னா இங்கே இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஸ்பீஷஸ் எல்லாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உலகம் முழுக்க எவ்வளோ ஸ்பீஷஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதில் 60% ஸ்பீஷஸ் வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட், பிரேசில் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்குது. அப்போ உலகத்துக்கு நமக்கு தேவையான மருந்துகளை வந்து கொடுப்பதில் வந்து 40% வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட் தான் வந்து பங்கு வகிக்குது. அப்படி பல ரிசோர்ஸாக இருக்கக்கூடிய இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டு பற்றி எரியுது அப்படின்றது மனிதருடைய அந்த வாழ்வை முறை, ஸோ நம்மளுடைய அந்த ஃபுட் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்குமே அது வந்து ஒரு அச்சுறுத்தல், ஒரு ஒரு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய காடு வந்து அழிஞ்சிட்ருக்கு அப்படின்றது நமக்கு ஒரு பிரச்சனை. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட்டு, இப்போ இந்த காடுகள் தான் வந்து உங்களுக்கு கார்பன் சிங்காக செயல்பட்டுருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை அது வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த காடுகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த காடுகள் பற்றி எரியறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த காடுகளில் இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இதுலேருந்து வெளியே போகிறது. பல லட்சம் டன் அளவுக்கான கார்பன் வந்து இது பற்றி எரியறதுனால வெளியே போகுது. அதே மாதிரி மீத்தேன் கேஸ் வந்து இதனால் வெளியே போகுது. அப்போ இன்னும் வந்து இது வந்து ஃபாஸ்டன் பண்ணுது இந்த கிளைமேட் சேஞ்ச் ப்ராசஸை, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்டை இன்னும் இது வந்து தீவிரப்படுத்துது இந்த காடு எரியிற விஷயம். அப்போ இந்த 2 விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் இது வந்து உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்கப்பட்டுருக்கு. இப்போ இது வெறும்
உங்களுக்கு பிரேசிலில் இருக்க அமேசான் ஃபாரஸ்ட்டுன்னு மட்டும் நம்ம எடுத்துட முடியாது. இப்போ உத்தரகாண்டில் நம்ம பைன் ஃபாரஸ்ட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஃபாரஸ்ட் ஃபயராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தொடர்புடைய விஷயம்தான். அங்கே ஏதோ ஒரு மூலையில் நடக்குது அப்படின்னு நம்மளால் சும்மா இருந்துருக்க முடியாது, சும்மா இருந்துருக்கக்கூடாது. அங்கே பிரேசிலில் நடக்கிற அந்த இதுக்கும் காடு எரிப்புக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஃபயருக்கும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெப்பம் அதிகமாகிறதுக்கும் நிச்சயமாக தொடர்பு உண்டு. அதே மாதிரி அண்டார்டிகாவில் அட்லாண்டிக்காவில் வந்து உருகிற பனிக்கும் சென்னையில் பாண்டிச்சேரியில் கடல் மட்டம் உயர்றதுக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது. இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கிடையே கொண்டு செல்வதில் வந்து நடைமுறைப்படுத்துறதுனால என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது சார்? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் 5ஆம் வகுப்புலேருந்தே நம்ம படிச்சுட்டு தான் வரும். ஆனாலும் ஏன் அதை வந்து காக்கிறதுக்காக யாருமே வந்து முன் வர்றதில்லை, அதை வந்து ஒரு தயக்கமாகவே வந்து வச்சுக்கிறாங்க. அது ஏன் நினைக்கிறீங்க சார்? மார்க்ஸ் அவர்கள் சொன்னது போல் மனித இனம் வந்து இயற்கையிடமிருந்து ஏலினேட் ஆகிருக்கு, அதாவது அந்நியப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி புராதன காலங்களில் மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோட ஒன்றி, அது இயற்கையோட வந்து இணைந்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டெக்னாலஜி இங்கே மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நம்ம அடாப்ட் பண்ணதுலேருந்து நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப வெளியே வந்துட்டோம். அப்போ இதுதான் வந்து அடிப்படையான ஒரு பிரச்சனை, முரண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மனிதன் வந்து இயற்கையை எப்படி அணுகிறான் அப்படின்றத பொறுத்து இந்த மனித செயல்பாட்டை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது ஆன்ட்ரோபோசென்ட்ரிக், எக்கோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் வந்து நாமும் ஒரு அங்கம். அதாவது இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரினங்கள் இருக்குது, செடி இருக்குது, மரங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ரிசோர்ஸ், இப்போது தண்ணின்றது ஒரு ரிசோர்ஸ். அப்போ அந்த தண்ணி, அங்கே ஒரு குளம் இருக்குது அப்படின்னா இது எப்படி அந்த குளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கும் உரிமை இருக்கோ, அதே மாதிரி அந்த குளத்தில் வந்து பயன்படுத்துவதற்கு இங்கே உள்ள பூச்சி, வண்டு, ஒரு சின்ன புழுக்கு கூட உரிமை இருக்குது. அந்த புழுக்கு என்ன உரிமை இருக்கோ அதுதான் நமக்கும் இருக்குது அப்படின்னு இந்த பூமியை வந்து மையப்படுத்தி பூமியில் நாம் ஒரு சின்ன அங்கம் அப்படின்னு நினைக்கிறது எக்கோசென்ட்ரிக் அப்ரோச். அப்போ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்திருக்காது. ஆனால் இதிலேருந்து விலகி மனித இனம் வந்து ஒரு ஆன்ட்ரோபோசென்ட்ரிக் அப்ரோச், அதாவது இந்த பூமியில் மனித உயிர் தான் பிரதானம், அதாவது மனுஷன்தான் சுப்பீரியர். மனுஷன் வந்து அனுபவிப்பதற்காக தான் இந்த பூமி வந்து படைக்கப்பட்டுச்சு. கடவுள் இந்த பூமியை கொடுத்தாரு, மனுஷனை சுப்பீரியராக வச்சுட்டு நம்ம சந்தோஷத்துக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் மற்ற உயிரினங்களை வந்துச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, மனிதன் அகம்பாவத்தோடு நினைக்கும் இந்த ஒரு எண்ணம் தான் ஆன்ட்ரோபோசென்ட்ரிக் அப்ரோச். அப்படி நாமெல்லாம் நினைக்க தொடங்கிய விளைவு தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து இந்த அளவுக்கு ஒரு கிளைமேட் கிரைசிஸாக வந்து மாறி இருக்கு. அப்போ இந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொண்டு நாம் இந்த பூமியை மையப்படுத்தி பூமியில் நாம் ஒரு அங்கம் என்று உணர்ந்து வாழ தொடங்கினால், நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லேருந்து நாம் வந்து நிரந்தரமாக விடுபட முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சார், லேண்ட் பொல்யூஷன் அப்படின்றது நிறைய வேஸ்டேஜ் வந்து ஃபேக்ட்ரி கழிவுகள், அப்படிலாம் வந்து சாயம், இப்படி நிறைய வகைகளில் வந்து லேண்ட் பொல்யூஷன் ஆகுது. இதனால மண்ணில் விளையக்கூடிய நம்ம வந்து உணவு தரம் வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா, அது வந்து குறையுது. அப்போ நமக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்து வந்து சரியாக கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அப்போ நம்ம ஹெல்த்தை எப்படிலாம் வந்து பாதுகாக்கணும்? அண்ட் லேண்ட் பொல்யூஷனால் ஆட்டோமேட்டிக்காக நிலத்தடி நீரும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொல்யூட் ஆகுது. ஸோ நம்ம நிறைய வந்து நோய்களுக்கு வந்து உள்ளாகிறோம். இது மூலமாக வந்து நம்ம எதிர்காலத்துக்கும் இந்த நோய்களை வந்து நிறைய வந்து கொண்டு செல்கிறோம். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன வழிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் சார். உலகெங்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனை. இப்போ இந்தியான்னு இல்லை, எங்கே பார்த்தாலும் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் பொல்யூஷன் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த பொல்யூஷனை வந்து குறைப்பதற்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் லாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ 1984 போபால் விஷவாயு நடந்த அந்த விபத்து நடந்ததுக்கு பிற்பாடு தான் இந்தியாவில் சுற்றுச்சூழலுக்கான விதிகள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. 1986 என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிற்பாடு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், இந்த மாதிரி பல சூழலியல் சட்டங்கள் வந்து உருவாகுச்சு. இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹசார்டஸ் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸாக இருக்கட்டும், கிராஸ் பவுண்ட்ரி ஹசார்டஸ் ரூல்ஸாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து, அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதோடைய டிசாஸ்டரை குறைக்கிறதுக்கான ரூல்ஸ் எல்லாமே 90s அப்புறம் தான் எவால்வ் ஆச்சு. அப்போ இந்த சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எந்த ஒரு சட்டமுமே சுற்றுச்சூழலை வந்து சீர்கெடுக்கக்கூடாது, இங்கே பொல்யூஷனே இருக்கக்கூடாதுன்னு எந்த சட்டங்களுமே சொல்லலை. இந்த சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனி இருக்கா, நீ பொல்யூட் பண்ணிக்கோ, ஆனால் இந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணிக்கோ அப்படின்றது சொல்கிறது தான் இந்த ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட் எல்லாமே. அப்போ இந்த அளவு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொரு நாடுக்கும் ஏற்ற மாதிரி மாறும். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அது வந்து டைல்யூட்டடாக தான் இருக்குது. இப்போ மெர்க்குரி வந்து அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லேண்டில் கண்டாமினேட் ஆகிருக்குன்னா அதை 0.001 மில்லிகிராம் அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆனால் அதை விட 100 மடங்கு அதிகமாக இருந்தால் கூட இந்தியாவில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. அப்போ நாட்டுக்கு நாடு வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மாறுது. அப்போ இது எதை சொல்லுதுன்னா, நாட்டுக்கு நாடு மனித உயிரோடைய வேல்யூ மாறுதுன்றது தான் இது குறிப்பிடுது. அப்போ WHO ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்றாகவும் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்றாகவும் இருக்கும்போது தான் நம்ம என்ன வலியுறுத்துகிறோன்னா, மறுபடியும் ஸ்டாண்டர்ட்ஸை ரிவைஸ் பண்ணணும்னு கேட்குறோம். 20 வருடங்களாக ஸ்டாண்டர்ட்ஸ் ரிவைஸ் பண்ணாமல் இருந்துகிட்ருக்கு. அப்படி தான் இப்போ நீங்கள் சொன்ன லேண்ட் பொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இப்போ லேண்டில் வந்து நிறைய கண்டாமினன்ட்ஸ், அதுவும் ஹெவி மெட்டல்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கலந்துருக்கு. இப்போ நம்ம விவசாயத்துக்கு இது வந்து வெறும் இண்டஸ்ட்ரினால் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. விவசாயத்துக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், கெமிக்கல்ஸை சார்ந்து எப்போ நம்ம விவசாயம் வந்து மாறிச்சோ, பசுமை புரட்சிக்கு பிற்பாடு வந்த காலகட்டங்களில் நம்மளோட விவசாய முறை வந்து ரொம்பவே மாறி இருக்குது. அப்போ நம்ம திரும்ப திரும்ப அந்த விவசாய நிலத்தில் வந்து நம்ம கெமிக்கல்ஸை, யூரியாவை, இங்கே இருக்கக்கூடிய பொட்டாசியமாக இருக்கட்டும், எல்லாம் நம்ம கெமிக்கல்ஸை வந்து தெளிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அது சாயிலோட ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ உணவுலையுமே அதோடைய தரம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அப்போ இது இது சம்பந்தமான இந்த ஆய்வுகள் வந்து முறையாக நடத்தப்படணும். இந்த 35 வருஷத்தில் இந்த மண்ணோடைய தன்மை எந்த அளவுக்கு மாறி இருக்குது, நம்ம கெமிக்கல் வச்சு விவசாயம் பண்ணுறதுனால அப்படின்ற ஆய்வுகள் மேற்கொள்ளணும். ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்றதெல்லாம் நம்மலாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் செஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வந்து என்ன சாப்பிட்டுட்ருக்கோன்ற அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம விழிப்படைய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சார், இந்த பூமி வந்து மனிதர்களுக்கான உலகம் மட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது வந்து மற்ற உயிரினங்களுக்கும் இந்த உலகம் சொந்தம். ஸோ மனிதனுடைய இந்த சுயநலம்னால இவ்வுலகம் வந்து மற்ற உயிரினங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் உண்டாக்குது, எவ்வளோ பாதிப்புகள்லாம் இனிமேல் உண்டாக போகுது, அந்த மாதிரியான கருத்துக்களை எங்கள் பற்றிக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க சார். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டைனோசர் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் ரைனோசரஸ் அப்படின்னு ஒரு உயிரினமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி பல உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்கு, மனித செயல்பாடுகளால் அழிஞ்சு போயிருக்கு. இத்தனை வருஷம் பூமி எவால்வ் ஆகி இத்தனை 1000 வருஷம் அது வந்து தாக்கு பிடிச்ச உயிரினங்கள் கூட இந்த 200 வருஷத்தில் வந்து மனித செயல்பாடுகளால் இந்த பூமியை விட்டே காணாமல் போயிருக்கு. அப்படி இன்னும் பல உயிரினங்கள் வந்து அழியும் தருவாயில் வந்து இருந்துகிட்ருக்கு. இல்லை என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸ்டின்ட் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறது ஏற்கனவே அழிந்து போன உயிரினங்கள். இப்போ அழியும் தருவாயில் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் பட்டியலிட்டிருக்காங்க. இப்போ IUCN அப்படின்ற ஒரு பன்னாட்டு அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த உயிரினங்கள்லாம் அழிகிற தருவாயில் இருக்குது, அதாவது ஒரு 10 நம்பர் தான் இருக்குது இந்த வகையான உயிரினம் அப்படின்னா அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க, ரெட் லிஸ்ட்டில் வைப்பாங்க. அப்படி ரெட் லிஸ்ட்டில் வைக்கப்பட்ட உயிரினங்களே 2600 உயிரினங்கள் இருக்குது. அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம பண்ணுற இந்த அலட்சியத்தினால இந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்சிட்ருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு உயிரினங்களுடைய செயல்பாடுகள் அதோடைய ஹேபிட்டை வந்து மாற்றிருக்கு. நம்மளுடைய ஹேபிட்டு உயிரினங்களுடைய ஹேபிட்டை வந்து மாற்றிருக்கு. அப்படி பல மாற்றங்கள் வந்து இயற்கை அம்சங்கள் நடப்பதற்கு மனிதராகிய நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து காரணமாக இருந்துகிட்ருக்கு. ஓகே சார், இப்போ வந்து பாதிப்புகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இதற்கான சொல்யூஷன் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஸோ இந்த லேண்ட் பொல்யூஷனெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக என்னென்ன சொல்யூஷன்ஸ், என்னென்ன விடைகள்லாம் உங்ககிட்ட இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள். லேண்ட் பொல்யூஷனை தவிர்க்கிறதுக்கு நம்ம அட்வான்ஸ் சொல்யூஷனை பேசுகிறத விட இருக்கிற இமிடியட் சொல்யூஷனை பற்றி நம்ம முதல்ல பேசணும். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த லாஸ், இப்போ லேண்ட் பொல்யூஷனை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த லீகல் ஸ்ட்ரக்சரை வந்து முதல்ல ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நம்மளால் ஒரு 60-70% வந்து பொல்யூஷன் வந்து குறைச்சிட முடியும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா,
ரூல்ஸில் நம்ம எல்லாமே நல்லா தான் வச்சுருக்கோம். அந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய குறைபாடுகள் இருக்குது. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ வேலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலூரில் வந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் முறையாக செயல்படுதா, பொல்யூஷன் இல்லாமல் செயல்படுதா அப்படின்றத இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ஜினியருடைய பொறுப்பு. அப்போ ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ஜினியர் வந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அது வந்து எப்படி நடக்கணும்னா, மாதத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு ரூல்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம வேலூர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே 400 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ஜினியர். அவரால் எப்படி 400 இண்டஸ்ட்ரியை போய் வந்து அந்த இடத்துல மானிட்டர் பண்ண முடியும்? இந்த மாதிரி நடைமுறையில் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கு. அப்போ இதையெல்லாம் வந்து ஒரு ஒரு மைன்யூட்டாக வந்து அதை பார்த்து அதை கண்டறிஞ்சு அதை சரி செஞ்சு இருக்கிற லாஸை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷனில் ஸ்ட்ரென்தன் பண்ணால் நம்மளால் நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்க முடியும். இப்போ தண்ணி, நிலம்னு தாண்டி நம்ம சுவாசிக்கிற காற்றுல கூட வந்து நிறைய மாசுபட வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ காற்று மாசு காரணமாக நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16.7 லட்சம் பேர் வந்து பலியாகியிருக்காங்க. அதுவும் ஒரே ஆண்டுலன்னு சென்சஸ் சொல்லுது. இது வந்து 2019ஆம் ஆண்டு படி இந்த கணக்கு சொல்லுது சார். காற்று மாசுனால் ஏற்படும் உடல் உபாதைகள்னால இந்தியாவில் நிமிடத்துக்கு 3 பேர் உயிரிழக்கிறாங்கன்னும், கர்ப்பிணி பெண்கள் காற்று வந்து மாசுபற்ற காட்டை வந்து சுவாசிக்கிறதுனால குறை பிரவசமாகட்டும், இல்லை வந்து எடை குறைவாக வந்து குழந்தைகள் வந்து பிறப்பதாகட்டும்னு நிறைய பிரச்சனைகளை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? உலகெங்கும் காற்று மாசு அப்படின்றது இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் வந்து அதிகமாக பாப்புலேஷன், அதாவது 10 லட்சம் மக்களுக்கு மேல் வசிக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே இந்த காற்று மாசு பிரச்சனையால் பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ உலகத்திலே எந்த சிட்டி மோசமாக ஏர் பொல்யூஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைநகர் டெல்லி தான். கடந்த 3 வருஷமாக டெல்லி தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது ஏர் பொல்யூஷனில். அப்போ டெல்லிக்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்கிற ஊராக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இதெல்லாம் டெல்லிக்கு அப்புறம் தான் வருது. இப்போ டாப் 50 சிட்டிஸில் 28 சிட்டிஸ் வந்து இந்தியன் சிட்டிஸ் தான் இருக்குது. அப்போ காற்று மாசுனால இந்தியாவுடைய நகரங்கள் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து சந்திச்சிட்ருக்கு. அப்போ இங்கே சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதெல்லாம் சொல்லும் போது சென்னை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம். சென்னை வந்து அந்த அளவுக்கு காற்று மாசு பிரச்சனையில் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு பக்கத்தில் கடல் இருக்குது. நம்ம பண்ணுற ஏர் பொல்யூஷனை கடல் வந்து உள்வாங்கிட்டுருக்கு. டெல்லிக்கு இணையான ஏர் பொல்யூஷனை நம்மளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். தினமும் வந்து பொல்யூஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். டெல்லியை விட சென்னையில் வந்து வெஹிக்கிள் டென்சிட்டி வந்து அதிகம். டெல்லியை விட இங்கே இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். டெல்லியில் வந்து இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ஸுக்கு இணையான தெர்மல் பவர் பிளான்ஸ் நம்மளும் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம தப்பிச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால. அப்போ கடல் இருந்ததுனால நம்ம தப்பிச்சிட்டோம். பட் இல்லைனா நம்மளும் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு தான் உள்ளாகிட்டுருக்கோம். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில் வந்து பீக் ஹவர்ஸில் டிராஃபிக்கில் நீங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள், உங்களால் அந்த ஏர் பொல்யூஷன் வந்து டைரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். அட்மாஸ்பியரில் போய் அதுக்கப்புறமா டிஸ்பர்ஸ் ஆகிடுது வெளியில். ஆனால் அந்த நேரங்களில் அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் சுவாசிக்கும் போது நிச்சயமாக அது நமக்கு ஒரு உடலுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான் உண்டு பண்ணுது. தீபாவளி பொல்யூஷன் எடுத்துக்கோங்க, அது வெறும் 2 நாள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 500 600 தாண்டுது. அப்போ 200 தாண்டிட்டாலே அது வந்து ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அப்போ டெல்லியில் வந்து 300 இருக்குது. இப்போ தீபாவளி நேரங்களில் 600க்கு மேலே தான் நம்ம அந்த 2 நாளும் கண்டினியூஸாக இருக்குது. பீக் நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஏக்யூ, அந்த ஏக்யூ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பதிவு பண்ணக்கூடிய அந்த மிஷினால் 1000 தான் பதிவு பண்ண முடியாது, அதுக்கு மேலே பதிவு பண்ண முடியாது. 1000 ஏக்யூவை தாண்டிடுச்சுன்னா அது 1000 தான் காட்டும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் நம்ம போன வருஷம் தீபாவளியில் 1000 தாண்டி இருந்தது. இது எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தனிநபர் ஒரு நாளைக்கு 24 சிகரெட் குடிப்பதற்கு இணையான பொல்யூஷனை நம்ம தீபாவளி நேரத்தில் சுவாசிச்சிட்ருக்கோம். அப்போ இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றது இப்போ டெல்லி மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெல்லியில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8-10 சிகரெட் குடிக்கிற அளவுக்கான புகையை டெய்லி அந்த மக்கள் வந்து சுவாசிச்சிட்ருக்காங்க. இப்போ சென்னையிலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஏர் பொல்யூஷன் அப்படின்றது மாறும். இப்போ சவுத் சென்னையோடைய ஏர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் இதே நார்த் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர் குவாலிட்டி வந்து மோசமாக இருக்கும். நார்த் சென்னையில் உள்ள தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது மணலி இண்டஸ்ட்ரியல் காரிடாரில். இப்போ மணலியில் போய் பார்த்திங்கன்னா டெல்லியில் என்ன பொல்யூஷன் இருக்கோ அந்த பொல்யூஷன் வந்து மணலியில் இருக்கும், எண்ணூரில் இருக்கும். அப்போ அந்த பகுதியில் உள்ள மக்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து 10 சிகரெட் குடிக்கிற அளவுக்கான புகையை வந்து சுவாசிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ நமக்கு இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இதுக்கு டீக்ரோத்து முக்கியமாக வந்து டீசென்ட்ரலைசேஷன் தான் இதுக்கான தீர்வு. ஒரே இடத்துல ஏன் நம்ம 40 இண்டஸ்ட்ரி வைக்கணும்? ஏன் அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்ம ஏன் பிரித்து வைக்கக்கூடாது? அப்போ ஒரே இடத்துல வந்து நம்ம அந்த குவிக்கப்பட்ட அந்த growth தான் இதுக்கான முக்கியமான காரணம். அப்போ நம்ம இனிமையாவது அந்த இடத்துல வந்து இன்னொரு பவர் பிளான்ட்டையோ இன்னொரு இண்டஸ்ட்ரியோ வைக்காமல் வேறு ஊர்களுக்கு அதை எடுத்துகிட்டு போவதன் மூலமாக நாம் வந்து அந்த ஏர் பொல்யூஷனை வந்து ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து மழை காலங்களில் வந்து பள்ளி கல்லூரிகள்லாம் வந்து லீவ் விட்டு பார்த்துருப்போம். நீங்கள் சொன்ன நம்மளுடைய தலைநகரில் வந்து ஏர் பொல்யூஷன் காற்று வந்து மாசடைகிறதுனால வந்து பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து லீவ் விடுறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் வந்து என்ன சார் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா டெல்லியோடைய ஏர் பொல்யூஷன் பீக்கில் இருக்கும்போது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து அரசாங்கங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெல்லியோட பொல்யூஷன் வந்து ஒரு சீசனல் பிரச்சனை கிடையாது. ஆண்டு முழுக்கவுமே ஏர் பொல்யூஷன் அப்படின்றது பேடாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த வின்டர் சீசனில் மட்டும் அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக வந்து அதாவது அசாடஸ் கண்டிஷனுக்கு வந்து போகுது. ஸோ அந்த நேரங்களில் தான் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு லீவ் விட்டாங்க. ஸ்கூல் நடக்கிற நேரங்களில் குழந்தைங்களுக்கு மாஸ்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ், அதாவது செங்கல் சூளைகள், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து லீவ் விட்டுருந்தாங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் டெல்லியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. டெல்லியோட ஃபேமஸ் ஆக்ஷன் ஃபார் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு ஆட் ஈவன் பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆட் ஈவன் பிளான் என்னென்னா உங்கள் வண்டியோடைய கார் நம்பர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் வண்டி ஓட்டிக்கலாம். புதன் வியாழன் வந்து நீங்கள் ஈவன் நம்பர் இருந்தால் வண்டி ஓட்டிக்கலான்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அதுவுமே வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. மக்கள் 2 நம்பர் பிளேட்டை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருந்ததெல்லாம் அங்கே நடந்துச்சு. டாக்ஸியில் போகிறவங்க ஆட் நம்பர் டாக்ஸியை புக் பண்ணுறது, ஈவன் நம்பர் டாக்ஸி புக் பண்ணி போகிறதெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ அது தீர்வு கிடையாது. இப்போ நம்ம பேசின எதுவுமே இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது. பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்கள் பிரச்சனையிலிருந்து தான் கண்டறிய முடியும். நீங்கள் ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வந்து அது பிரச்சனைக்கான தீர்வுன்னு நம்ம வந்து திணிக்க முடியாது. அப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது அங்கே இருக்கக்கூடிய இப்போ உங்களுக்கு வந்து பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் வந்து உங்களுக்கு வெஹிக்குலர் பொல்யூஷன் தான் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். அப்போ நிறைய பஸ்ஸஸ் விடணும். அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். அங்கே டெல்லியில் ஒரு நபர் வந்து தனியாக நடந்து போயிட முடியாது. ஸோ நடந்து போகிறதுக்கான அந்த சேஃப்டியை வந்து அங்கே உத்தரவாதம் பண்ணணும். பேமெண்ட்ஸை வந்து அங்கே இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய சைக்கிளிஸ்ட் வந்து நடந்து போகிறதுக்கான விஷயங்கள் எடுத்துடணும். இப்போ மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கணும். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி முதல்ல இருக்கணும். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா மெட்ரோ எடுத்து போனால் கூட அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு 3 கிலோமீட்டர் அவங்க ஒரு ஆட்டோவையோ இல்லை ஒரு கேபையோ நம்பி இருக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு யோசிச்சுட்டு தான் ஒருத்தர் வந்து தனிநபர் வாகனத்தை பயன்படுத்துகிறாரு. அப்போ அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை என்ஷூர் பண்ணுறது தான் இதற்கான முக்கியமான ஒரு நடவடிக்கை. இப்படி இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மேம்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை மேம்படுத்துவது தான் இந்த ஏர் பொல்யூஷன் வெஹிக்குலர் பொல்யூஷனுக்கான தீர்வாக அமையும். ஸோ அதை நோக்கி தான் வந்து நாம் வந்து சிந்திக்கணும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளில் வந்து இந்த மின்னணு சாதன கழிவுகள்னு சொல்கிறாங்க இல்லையா சார், அது வந்து மக்களுக்கு பாதிப்பின்றி அப்புறப்படுத்துறதுக்கான முறையாக வந்து பின்பற்றிட்டு வராங்க. அதாவது அந்த பொருட்களை வந்து தயாரித்து வழங்கும் நிறுவனங்களே வந்து பொருட்களை பயன்படா நிலை எட்டும் போது அதை திரும்பி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக அந்த பொருளோட பின்பக்கத்துலேயே வந்து அதற்கான அறிவிப்பையும் அதற்கான தொடர்பு எண்ணையும் வந்து குறிப்பிடுறாங்க. ஆனால் இந்தியாவில் மின்னணு சாதன பொருட்களை வந்து தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் அக்கழிவுகளை வந்து திரும்ப பெறது கிடையாது. இதனால வந்து ஆயிரக்கணக்கான டன் மின்னணு சாதனங்கள் வந்து கழிவுகள் வந்து இந்தியாவில் வந்து குவிந்துட்டே வருது. இதை எப்படி சார் வந்து நீங்கள் சரிப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? அதர் கண்ட்ரி அவங்களுடைய எலக்ட்ரானிக் வேஸ்டேஜ் அண்ட் மெடிக்கல் வேஸ்டேஜ் இந்த மாதிரியான வளரும் நாடுகள்லையும் அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்லையும் வந்து குவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையும் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து உண்மையா பொய்யா? இதை பற்றின உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது அது பேர் வந்து EPR ரூல்ஸ் அப்படின்வாங்க. எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவதோட அந்த உற்பத்தியாளருடைய கடமை முடிஞ்சிறதில்ல, அது திரும்ப டிஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க கடமை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி ஒவ்வொரு பொருளுக்குமே அது இருக்குது. அப்போ பிளாஸ்டிக்கோ இல்லை இந்த வேஸ்ட் அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுக்குமே
இபிஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி பேப்பரில் ரொம்ப நல்லா இருக்குது. பேப்பர்லேயோ இல்லை ஒவ்வொரு பொருளை நீங்கள் வாங்கும் போதோ இபிஆர் கைட்லைன்ஸ்லாம் நல்லா கொடுக்குறாங்க. பட் நடைமுறையில் அதை கலெக்ட் பண்ணுறதில்ல, அதை கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கு. இப்போ பேட்ரிஸ் இருக்குது, லெட் ஆசிட் பேட்ரிஸ் நிறையா இருக்குது. அப்போ லெட் ஆசிட் பேட்ரிஸ் இபிஆர் வந்து நல்லா 90% இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் லெட் ஆசிட் பேட்ரி வாங்குறீங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை திருப்பி கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அது லெட் ஆசிட் பேட்ரி வந்து தீர்ந்துடுச்சா, என்ன நிலமையில் இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடைக்காரரே வந்து திரும்ப அதை வாங்கிப்பார். அப்புறம் மேனுஃபேக்சருக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்படி அதை வந்து மானிட்டர் பண்ணி அதை பண்ண முடியுது. ஆனால் ஒரு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஃபோனோ இல்லை வந்து ஒரு லேப்டாப்போ மவுஸோ கீபோர்டோ அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அப்படி அதை நடைமுறைப்படுத்தினால்தான் இந்த இபிஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம செய்ய முடியும். அப்போ ஒவ்வொரு கம்பெனியுமே இதுக்கான ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்டில் கூட இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போ அதை சிஎஸ்ஆரை கொண்டு நிறைய இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து இவங்க என்ஜிஓஸ் இருக்காங்க, நிறைய இங்கே ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்களோட டைப் பண்ணி இவங்களால் வந்து இந்த இபிஆர் ரெஸ்பான்சிபிலிட்டியை 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 100% இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 50% இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3% இவேஸ்ட் தான் ப்ராசஸ் ஆகுது. மீதி 97% வந்து உங்களுக்கு டம்ப் யார்டுக்கு தான் போகுது. அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த இபிஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் நடைமுறைப்படுத்தணும். வெறும் 3% தான் ரீசைக்கிள் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு இபிஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய இது இந்த இந்த தொழிலாக செய்யக்கூடிய மக்கள், அதாவது அன்ஆர்கனைஸ்டாக இந்த குப்பைகளை தொழிலாக செய்யக்கூடிய, குப்பையை கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணக்கூடிய மக்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து ஃபார்மலைஸ் பண்ணுறது, அவங்கள வந்து இதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுத்து அவங்களுக்கான இந்த பணத்தை வந்து அவங்களை வந்து மேம்படுத்துவதற்கு செலவு பண்ணால் நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு வந்து எட்ட முடியும். அப்போ அதை நோக்கி தான் நம்ம அரசு, நம்மளுடைய இந்த நிறுவனங்களும் சரி செயல்பட வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த மிகவும் பேராபத்தை விளைவிக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள், இப்போ ஒரு டிசீஸ் வந்து ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுடைய மெடிக்கல் வேஸ்டேஜ் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அப்புறப்படுத்துன்றது ஒரு இன்றியமையாத ஒரு செயல். அதை வந்து அடுத்தவங்க மனிதர்களுக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணாமலும் இருக்கணும். ஸோ அதை வந்து அடுத்த நாடுகள், வளர்ந்த நாடுகள் வந்து அடுத்த நாடுகளில் கொண்டு போய் வந்து புதைக்கிறாங்க, அடுத்த நாடுகளில் கொண்டு போய் டம்ப் பண்ணுறாங்க, அப்படிலாம் போன்ற விஷயத்தை வந்து நம்ம கேள்விப்படுறோம். இதன் மூலமாக வந்து படங்களும் சில காட்சிகள்லாம் வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது வந்து உண்மையாக போயா சார்? இதை வந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இருந்தால் அரசாங்கம் ஏதாவது இதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களான்னு சொல்லுங்கள். மற்ற நாடுகள்லேருந்து மின் கழிவுகளும் சரி மருத்துவ கழிவுகளும் சரி நம்ம நாடுகளுக்கு வரதை பார்க்குறோம். அதே நேரம் பக்கத்து மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்துக்கு வரதும் நம்ம அன்றாடம் நியூஸில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தடுப்பதற்காக தான் இந்த டிரான்ஸ்பவுண்டரி அசாடஸ் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. இது ஒரு சர்வதேச சட்டம். அது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி அசாடஸ் பொருள் ஏதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து 6 மாதம் முன்னாடியே வந்து அதுக்கான ஒப்புதலை வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி இப்போ ஒரு 10 டன் அசாடஸ் பொருள் வந்து ஒரு எக்ஸ் கண்ட்ரிலேருந்து ஒய்க்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஒய் கண்ட்ரியோடைய கன்சர்னை வாங்கணும். என்ன பொருள் நீங்கள் கொண்டு வர போகிறன்ற ஸ்டடியை நீங்கள் பண்ணணும். ஸ்டடியை பண்ணிவிட்டு அதுக்கான குவான்டிஃபிகேஷன் பண்ணணும். இதை கொண்டு வர ப்ரொசீஜரை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே கொண்டு போக முடியும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், அதாவது ஏழை நாடுகளுக்கு இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இந்த அசாடஸ் வேஸ்ட்டு போகணும்னா இந்த கண்ட்ரியில் வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ண ஃபெசிலிட்டி இல்லை, அதுக்கான அடிக்குவேட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இல்லாத போது ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு அதை எடுத்துகிட்டு போகலாம் இந்த சர்டிஃபிகேஷனோட அப்படின்றது சொல்லுது. ஆனால் இங்கே அப்படியே ரிவர்ஸில் நடந்துகிட்ருக்கு. வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா போன்ற வளர்ந்த நாடுகள் நம்மள மாதிரியான வளரும் நாடுகளுக்கு வந்து இதை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு இதுதான், ப்ராசஸ் தான். அப்போ இருக்கிற அந்த ரூல்ஸோடைய மெயின் அப்ஜெக்டிவே இது வந்து மீறுது. ரெண்டாவது, இப்படி வரக்கூடியது பல நேரங்களில் வந்து இல்லீகலாக வரக்கூடிய இது கண்டெய்னர்ஸாக தான் இருந்துகிட்ருக்கு. வேறு ஒரு பொருட்கு அனுமதி வாங்கிட்டு இவங்க வந்து இந்த டம்பை வந்து இங்கே எடுத்துகிட்டு வர ஒரு நிலை தொடருது. அப்போ இங்கே அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையில், அதாவது இங்கே
போர்ட்டில் இருக்கக்கூடிய துறையாக இருக்கட்டும், என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அங்கே இருக்கக்கூடிய சிலர் செய்யும் தவறுகளால் தான் இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து இந்த இதை வந்து கொண்டு வர முடியுது, வேஸ்ட்டை வந்து கொண்டு வர முடியுது. இப்போ கேரளாவிலேருந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மருத்துவக் கழிவு வந்து கொட்டுறாங்க, கோழியோடைய அந்த கழிவுகளை வந்து கொட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அங்கே ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி இல்லை. மொத்த கேரளாவுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி தான் இருக்குது. அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க அந்த பிளான்ட்டுக்கு கொண்டு போகிறத விட பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து கொடுக்குறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இங்கே வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ இது லீகலாகவும் நடக்குது, இல்லீகலாகவும் நடக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியோட டைப் பண்ணி அவங்க இங்கே வந்து கொண்டு வந்து லீகலாகவும் கொடுத்துட்டு போகிறாங்க. யாருக்கும் தெரியாமல் இங்கே கொண்டு வந்து நீர்நிலைகளை கொட்டிட்டு போகிறதும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிசிபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பயோமெடிக்கல் வேஸ்ட்லேயும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போகும்போது அதுக்கான பார்கோட் வந்து அதில் ஒட்டணும். இப்போ பயோமெடிக்கல் வேஸ்ட்டுனால் எங்கேருந்து வருது? இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சிங் ஹோம்ஸ்லேருந்து, வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து, லேப்லேருந்து, இங்கே இருக்கக்கூடிய டெஸ்டிங் சென்டர்ஸு, ஓல்டேஜ் ஹோம்ஸு, லேபரேட்டரிஸ், இது ஃபார்மா கம்பெனிஸ், இதுலேருந்து வெளியேற அந்த கழிவுகள் தான் பயோமெடிக்கல் வேஸ்ட்டு. அப்போ எல்லா பயோமெடிக்கல் வேஸ்ட்டுமே அசாடஸ் கிடையாது. இப்போ பயோமெடிக்கல் ஒரு கிளினிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெட் இருக்குது, ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 கிராம் 300லேருந்து 500 கிராம் அளவுக்கு பயோமெடிக்கல் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். இதே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 kg அளவுக்கு பயோமெடிக்கல் வேஸ்ட்டு ஒரு பெட்லேருந்து ஜென்ரேட் ஆகுது. அப்போ இந்த 1 கிலோவுமே ஹசாடஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 15% தான் இதில் ஹசாடஸ் வேஸ்ட்டு வந்து வருது. அப்போ அந்த ஹசாடஸ் வேஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மற்ற வேஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து முறையாக கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா வெறும் 20% ஹாஸ்பிட்டல்ஸில் தான் போன வருஷம் ட்ரைனிங் நடந்திருக்கு. அப்போ இந்த ட்ரைனிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய முதல்ல என்வரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ் வந்து இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் வந்து இதுக்காக இருக்கணும் அப்படின்றது நாங்கள் இப்போ சமீபத்தில் அரசுக்கு கொடுத்துருக்க பரிந்துரையில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பார்கோட் சிஸ்டம் எனேபிள் பண்ணுறதுனாலையும் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ஒரு இடத்துலேருந்து ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி கொண்டு போகிற அந்த வாகனத்தில் ஜிபிஎஸ் கருவியை பொருத்துறதன் மூலமாகவும் தான் இதை வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 8 ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி தான் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வெறும் 8 ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி தான் இருக்குன்னா ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியும் 4 டிஸ்ட்ரிக்ட் 5 டிஸ்ட்ரிக்ட் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. அப்படி ஒரே இடத்துல வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் அக்யூமுலேட் ஆகிறது தான் ஹேண்டில் பண்ண முடியாமலையும் அரசாங்க அதிகாரிகளால் மானிட்டர் பண்ண முடியாமல் இருந்துகிட்ருக்கு. அப்போ இதை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தால் தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து சரி செய்ய முடியும். ரொம்பவே நன்றி சார். என்ன நேயர்களே, உலகம்ன்றது ஒரு அழகான உயிர் வாழக்கூடிய தகுந்த இடம்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் மனிதனுடைய அலட்சியத்தினால என்னென்ன ஆபத்துகள்லாம் நம்ம மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கும் நம்ம அதை ஆபத்துகளை கொண்டு செல்றோன்னு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரபாகர் அவர்கள் ரொம்ப எளிமையாக நமக்கு அழகாகவே எடுத்து சொன்னார். ரொம்பவே நன்றி சார். நன்றிங்க. இந்த நேர்காணல்னால நான் நிறையவே விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே துர்கா. நீங்கள் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.